ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. சுவாமி சிவானந்தரின் சுயசரிதை. அத்தியாயம் 8. ஞான யக்ஞம். ஆழ்ந்த அனுபவங்கள் எண்ணற்ற வெளியீடுகளாக வளர்கின்றன. நான் புனித கிரந்தங்களை படிக்கும்போது முக்கியமான பகுதிகளை குறித்து வைக்கிறேன். அந்த விஷயங்களை விடாமல் சிந்தித்து அதை பிரதிபலிக்கிறேன். இடையூறுகளையும் தடைகளையும் கடந்து செல்ல நான் நல்ல முறைகளை கண்டுபிடித்தேன். நான் என்னுடைய சொந்த அனுபவங்களை பதிவு செய்தேன். ஆயிரக்கணக்கானவர் என்னிடம் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் பொருட்டு வந்தனர். நான் என்னுடைய சொந்த அனுபவங்களை ஆதாரமாக கொண்டு அபிப்பிராயங்களையும் தகுந்த பரிகாரங்களையும் கொடுத்தேன். நான் ஒரு எண்ணத்தை கூட தவற விட்டு விடவில்லை. ஏனெனில் நான் என்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் பதிவு செய்கிறேன். நான் மாணவர்களினுடைய அனுபவங்களுக்கு கூட முக்கியத்துவம் அளிக்கிறேன். நான் அவ்விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அவற்றை மற்ற மாணவர்களுடைய நன்மைக்காக குறித்து வைக்கிறேன். இவைகள் உடனே தொலைவில் உள்ள எல்லா சாதகர்களுக்கும் என்னுடைய கடிதங்கள், கட்டுரைகள், செய்திகள் ஆகியவற்றின் மூலமும் மற்றும் பல்வேறு மொழிகளில் உள்ள எல்லா பிரபல சஞ்சிகைகள், வாராந்திர மாதாந்திர பத்திரிகைகள் மூலமாகவும் அடைவதை நான் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்கிறேன். தத்தளித்து கொண்டிருக்கும் அநேக ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொருட்டு நான் என்னுடைய அனுபவங்களை மனமும் அதன் அற்புதங்களும் அடக்குதலும் ஆத்மீக பாடங்கள், பழக்கத்திற்கான சூத்திரங்கள் ஆகியவைகளாக வெளியிட்டிருக்கிறேன். நான் அந்த பாடங்களை ரகவாரியாக பிரித்து அவற்றை சிறு புத்தக வடிவிலும் வெளியிடுகிறேன். இவ்வாறு என்னுடைய வெளியீடுகள் அநேகமாகவும் கனகற்றும் ஆகிவிடுகின்றன. ஒரு சமயம் நான் ஏராளமான புதிய கருத்துக்களை யோக பயிற்சி 2ஆம் பாகத்திற்கு கொடுத்த பொழுது வெளியிடுவோர்கள் ஒரே ஒரு பகுதியாக இருக்கட்டும் என்று எனக்கு ஒரு அபிப்பிராயத்தை தெரிவித்தனர். 1933 நான் அவர்களுக்கு எழுதினேன். நீங்கள் என்னுடைய வேலையை நிறுத்துகிறீர்கள். யோக பயிற்சி எனக்கு புது புது கருத்துக்களும் பாடங்களும் தோன்றும் போது பல பாகங்களாக 3, 4, 5 என்று இருக்கட்டுமே. என்னுடைய கண்கள் நன்றாக இருக்கும் வரையில், உண்மை நாடிகளுக்கு என்னிடம் புது கருத்துக்களும் பாடங்களும் இருக்கும் வரையிலும் நான் வேலை செய்வேனாக. மனித வர்க்கத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று எனக்கு இருக்கும் ஆவல் என்னுடைய கண் பார்வையை இழந்துவிட்டால் கூட திறமையான சுருக்கெழுத்துக்காரர்களின் உதவியை கொண்டு நான் இந்த வெளியீட்டு வேலையை தொடர்ந்து செய்யும் அளவுக்கு அவ்வளவு அதிகமானதாகும். என்னுடைய புத்தகங்களில் கருத்துக்கள் திரும்ப திரும்ப வருவது என் உள்ளம், அறிவு, மனம், உடல் ஆகியவற்றின் இணக்கமான அபிவிருத்தியில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஒரு பக்க அபிவிருத்தி அவ்வளவு பயனுள்ளதல்ல. பல்வேறு மதங்கள், மத கிளைகள் ஆகியவற்றை சேர்ந்த சாதுக்கள், சன்னியாசிகளின் உபதேசங்களில் எதையும் நான் ஒதுக்கி தள்ளுவதில்லை. பல்வேறு ருசிகளையும் மனோபாவங்களையும் கொண்டு மாணாக்கர்களின் துரிதமான ஆத்மீக வளர்ச்சிக்காக சாரத்தை நான் எல்லா வழிகளிலிருந்தும் கொடுக்கிறேன். இதை நான் கூட்டு யோகம் அல்லது சம்பூர்ண யோகம் என்று கூறுகிறேன். நான் கொடுக்கும் பாடங்கள் என்னுடைய சொந்த ஆராய்ச்சியின் பலனாக வருபவையாகலும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அனுபவங்களும் ஆகும். என்னுடைய எல்லா புத்தகங்களிலும் நடைமுறை பகுதியின் முக்கியமான அம்சங்களை பூரண அபிவிருத்திக்காக நான் வற்புறுத்தி கூறியிருக்கிறேன். இது சிலரால் சொன்னதையே திருப்பி சொல்வது என்று கருதப்படுகிறது. உண்மையான மாணவர்களுக்கு அவைகள் மிகவும் உபயோகரமானவை. சாதகர்கள் அவ்வாறான உபயோகரமான திருப்பத்தின் மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் பிடித்து கொள்ள முடிகிறது. இந்த பாடங்கள் சாதகர்களின் உள்ளத்தில் ஆழமான அழியாத ஒரு பதிவை உற்பத்தி செய்வதை கருதியே இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி வர்ணிக்கும் பொழுது அந்த புத்தகம் எல்லா வாசகர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நான் திருப்பி சொல்கிறேன். இவைகள் மிகவும் உதவியாக இருப்பதை மெய்ப்பிக்கின்றன. உலகாயத சக்திகளால் அழைக்கடிக்கப்படுகின்ற உள்ளத்தை அடித்து உருவாக்குகின்றன. மனோபலத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளவும் அவைகள் உதவுகின்றன. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆறுதல், சுதந்திரம், பூரணத்துவம் ஆகியவற்றிற்கு ஒரு செய்தி இருக்கிறது. பக்தர்களிடம் என்னுடைய முழு புத்தக தொகுதியும் இருந்த போதிலும் அவர்கள் அச்சிலே இருக்கும் புத்தகங்களுக்கு அடிக்கடி எழுதுகிறார்கள். அவர்கள் அடிக்கடி தங்களுடைய புத்தகங்களில் நான் காணுகின்ற சிறப்பு என்னவென்றால், அந்த பாடங்கள் ஆத்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு ருசியை ஏற்படுத்துவதோடு எனக்கு இந்த பாதையில் இயற்கையான ருசியோ விருப்பமோ இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆயினும் அப்பாடங்களில் சிலவற்றை பின்பற்ற வேண்டும் என்று தூண்டுகின்றன. பாடங்கள் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கின்றன. அவைகள் என்னுடைய உலகாயத முன்னேற்றத்திற்கு கூட மிகவும் பயனுடையவைகளாக இருக்கின்றன. தங்களுடைய மனமும் அதன் அற்புதங்களும் அடக்கமும் என்ற புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களை படித்த பிறகு என்னிடம் ஒரு புது சக்தியும் நம்பிக்கையும் இருப்பதை உணர்கிறேன் என்று எழுதுகின்றனர். 1935
பிரசுர கர்த்தாக்கள், ஒரு பக்தர் என்னுடைய புத்தகங்களில் ஏராளமான திரும்ப கூறுதல் இருப்பதாக புகார் செய்து எழுதியிருந்த ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பினார். நான் அவர்களுக்கு எழுதினேன், திருப்பத்தை ஜாக்கிரதையாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் 3 அல்லது 4 இரவுகள் தெர்மாஸ் பிளாஸ்குகள் நிறைய டீயை வைத்துக்கொண்டு அப்பகுதிகளை நீக்குவதற்கு கடினமாக பாடுபட்டாக வேண்டும். திரும்பி செல்லுகிறது என பயந்து கொண்டு முக்கியமான பகுதிகளை விட்டுவிட வேண்டாம். பாடங்கள் உலகாயத உள்ளங்களை அடித்து கூறும் நோக்கத்தில் இருந்தும் போது திரும்ப திரும்ப சொல்லுவது அவசியமாகிறது. இவ்வுலகம் திரும்பி திரும்பி வரும் ஒரு கோலம். நாம் உலகம் முழுவதையும் மகிழ வைக்க முடியாது. கீதை, உபனிஷத்துக்கள், மற்ற கிரந்தங்கள் ஆகியவற்றில் எல்லாம் திரும்ப கூறுதல் நிறைந்திருக்கின்றன. இதை தவிர்க்க முடியாது. அடிக்காவிட்டால் இயற்கை மாற மறுக்கின்றது. சில வருடங்கள் கழித்து நாம் புது பதிப்புகளை கொண்டு வரும்போது ஒவ்வொரு புத்தகத்தையும், ஒவ்வொரு பேராவையும், ஒவ்வொரு வாக்கியத்தையும் முற்றிலும் சரி செய்து புத்தகத்தை அபிவிருத்தி செய்து விடலாம். நான் உங்களிடம் கொடுத்திருப்பவை அனைத்தையும் அச்சிட்டு விடுங்கள். ஒரு கால்புள்ளி அல்லது ஒரு வார்த்தையை கூட விட்டுவிட வேண்டாம். அக்கடிதத்தை எழுதிய பக்தர், என்னுடைய புத்தகங்கள் திரும்ப கூறுதல்களால் நிறைந்திருக்கின்றன என்று சொல்கிறார். இருந்த போதிலும் என்னுடைய கடைசி வெளியீடுகளின் பட்டியலை கேட்கிறார். கடைசியில் அவர் சொல்கிறார், அது எனக்கு உணவும் ஜீவனும் ஆகும் என்று. நான் எத்தனை பிரசுர கர்த்தாக்களை வேண்டுமானாலும் என்னுடைய புத்தகங்களில் பலவற்றின் புது பதிப்புகளை கொண்டு வர அனுமதிக்கும் போது உலகிற்கு அது ஒரு பெரு வியப்பாக இருக்கின்றது. ஒரே புத்தகம் இந்தியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா, அமெரிக்கா ஆகிய தேசங்களில் உள்ள பல்வேறு அச்சகங்களிலிருந்து வெளிவருகின்றன. நான் குறுகிய காலத்தில் மிக அதிகமான வேலையை விரும்புகிறேன். 1934 36 நான் எழுதிய கடிதங்கள் அச்சகங்களின் மூலம் ஒரு சக்தி பொருந்திய வேலையை நடத்திய முறையை விளக்கும். நான் 20 நாள் 10 நாள் தயாரிப்புகளை விரும்புகிறேன். நீங்கள் தனாதன் அல்லது படாபட் வேலை செய்ய முடியுமா? ஒரே சமயத்தில் நீங்கள் 3 அல்லது 4 புத்தகங்களை எடுத்துக்கொள்ள முடியுமா? பல அச்சகங்களை அமர்த்துங்கள். இதுதான் இங்கு ரிஷிகேஷத்தில் உள்ள ஒரு சிறிய அச்சகம் செய்து கொண்டு வருகின்ற தனாதன் வேலை. செலவினங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்படியோ பட்டியலுக்கு உடனடியாகவோ நாட்கழித்தோ பணம் கொடுக்கப்பட்டுவிடும். விஷயத்தை சீக்கிரம் முடிப்பதற்கும் பல அச்சுப்பொருள்களை அமர்த்தவும் ஒரு அச்சகத்தை நம்பி இருக்க வேண்டாம். அச்சு தொழில்காரர்கள், தட்டர்கள், தையல்காரர்கள் எல்லோரும் ஒரே ரகத்தை சேர்ந்தவர்கள்தான். அவர்கள் வேலையை மெதுவாக அவகாசத்துடன் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில்லை. என்னுடைய நோக்கம் துரிதமான வேலை, ஆத்மீக அறிவை சீக்கிரமாக பரப்புதல். இது என்னுடைய அடுத்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துரித வேலை எனது கொள்கை. நான் எனது வெளியீடுகளை பற்றி கட்டுப்பாட்டுடன் இருப்பவனல்ல. எந்த நல்ல கருத்தும் வாசகர்களுடன் அவர்களுடைய சரியான ஆத்மார்த்த பயனுக்காக உடனடியாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நான் ஒரு புது வெளியீடு தயாராகும் வரையிலும் என்னுடைய வாசகர்களை காத்திருக்க செய்வதில்லை. ஆகவே ஏதாவது புது கருத்துக்கள் உதித்தால் அவற்றை உடனே அச்சில் இருக்கும் கடைசியாக வெளியிடப்படும் புத்தகத்தில் அந்த புத்தகத்தின் விஷயங்களுக்கும் அதற்கும் நேரடியான சம்பந்தம் இல்லாவிடனும் சேர்த்து விடுகிறேன். அல்லது ஒவ்வொரு வார்த்தையையும் ஜாக்கிரதையாக சோதித்து பார்ப்பதில் பொன்னான நேரத்தை வீணாக்குவதையும் நான் விரும்புவதில்லை. அச்சில் ஏற்படும் பிழைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிழைகளை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மாதிரி பிரதியை எனக்கு அனுப்பி வைத்தால் நான் அவைகளை திருத்தி விடுகிறேன். புத்தகத்தை 125 பக்கத்திற்கு கட்டுப்படுத்தி விட வேண்டாம். உங்களிடம் நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை புகுத்தி பக்கத்தினுடைய விலையை ஒரு சில அணா அதிகப்படுத்தி விடுங்கள். ஒரு புத்தகத்தில் 200 அல்லது 300 பக்கங்கள் இருப்பதால் என்ன இடையூறு? கணிசமாகவும் அதிகாரப்பூர்வமானதாகவும் உள்ள புத்தகங்களை கொண்டு வருவதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு உதவலாம். யோக ஆசனங்கள் புத்தகம் அழகாக இருக்கின்றது. சந்தையிலே பல புத்தகங்கள் இருப்பினும் இந்த துறையில் அதற்கு அலாதியான ஒரு தனி கவர்ச்சி இருக்கிறது. விவரங்களில் கவனம். நான் விளக்கமான உபதேசங்கள் கொடுப்பதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறேன். நீங்கள் ஓம் உருவம் பிரணவத்திலேயே தியானத்தை புகுத்தலாம். இது சகுன நிர்குண தியானம் இரண்டுக்கும் ஆகும். சில நல்ல ஓம் அட்டவணைகளை அச்சிட்டு அதிலே கீழ்குறிப்பாக ஒருமுகப்படுத்துதல், தியானம் ஆகியவை பற்றிய உபதேசங்களை சேர்க்கவும். 4 பக்கங்களிலும் 4 மகா வாக்கியங்களையும் செருகவும். நான் ஜபத்துண்டு பிரசாரம் ஒன்று இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். ஒரு பக்கத்தில் ஓம் பிரணவத்தை 108 தடவை அச்சிடவும். ஜபமாலையை வைத்துக் கொள்ள விரும்பாதவர்கள் இந்த பக்கத்தை படித்து பார்க்கலாம். இத்துடன்
பிரம்மரந்தத்தை பற்றிய விளக்கமானதொரு கட்டுரை இருக்கிறது. இது போதுமானது. வித்துரை, நிபோத காக்னி, நிர்வாண சக்தி முதலியவைகளை பற்றிய சாங்கோபாங்கோமான வர்ணனை மாணவனுக்கு அதிகம் பயன்படாது. இவையெல்லாம் புரியாத பாஷையாகும். புரியாதவைகள். வேறு எந்த புத்தகத்திலிருந்தும் எந்த கருத்தையும் எடுக்க வேண்டாம். நான் எழுதியிருப்பதே முற்றிலும் போதுமானது. மற்ற எந்த வழிகளிலிருந்தும் கருத்துக்களை பார்த்து எழுதி புத்தகங்களின் அழகை கெடுத்துவிட வேண்டாம். நான் என்னுடைய புத்தகங்கள் வெளிக்கொணரும் முறையை ஜாக்கிரதையாக கவனிக்கிறேன். சில சமயங்களில் பிரசுர கர்த்தாக்கள் அவர்களுக்கு தகுதியானது அல்லது பொருத்தமானது அல்ல என்று தோன்றிய சில பகுதிகளை விட்டுவிட நினைத்தனர். ஆனால் இம்முறையில் எந்த ஒரு மதிப்புமிக்க கருத்தும் இழக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆகவே கீழ்கண்ட கடிதத்தில் நான் அவைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி வற்புறுத்தி கூறியதோடு ஒளியின் நடையை மாற்றுகின்ற முறையினால் எழுத்தின் வேகமே இழந்துபட்டு விடும் என்பதையும் அவ்வாறு இழக்கப்படாமல் காப்பாற்றப்படுவதில் அவர்களை ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் கூறினேன். அளவுக்கு மிஞ்சிய திருத்தங்களையும் ஒட்டுகளையும் நான் விரும்புவதில்லை. நீங்கள் சில பகுதிகளை நீக்கிவிடலாம். ஆனால் பாஷை அல்லது பாணி அல்ல மக்களை கவருவது எண்ணத்திற்கு பின்னால் இருக்கும் சக்தியே என்பதை ஞாபகத்தில் வைக்கவும். மொழி முதலியவற்றை அபிவிருத்தி செய்ய நினைக்கும் பொழுது அந்த சக்தி காக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்யும் பொழுது அதை எழுதியவருடைய கருத்துக்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வெறும் ஆத்தியாத்மீக அல்லது பூ அலங்காரம் மட்டும் எந்த அபிவிருத்தியையும் செய்துவிடாது. ஆசிரியரின் வேகம் ஒருபோதும் இழக்கப்படக்கூடாது. இந்த வெளியீடுகளில் ஏதாவது அபிவிருத்தி செய்ய நினைக்கும் பொழுது இதை மனதில் இருத்தி கொள்ளவும். கீழ்கண்ட உத்திகள் நான் எவ்வாறு ஒரு நல்ல வெளியீட்டை பாராட்டுகிறேன் என்பதையும் கூடவே விடுபடுவதை நான் எவ்வாறு விரும்புவதில்லை என்பதையும் காட்டும். முகவரியுடன் புத்தகம் மிகவும் அழகாக இருக்கிறது. பத்திரிகைகளிடமிருந்து சில கண்டனங்கள் வருகின்றன என்று நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு தவறான கற்பனை. சில பத்திரிகைகள் இந்த புத்தகத்தை புகழ போகின்றன. வயிற்றிலிருக்கும் விளம்பரம் ஒன்றை அதில் போட்டீர்களானால் பிரதிகள் சூடான ரொட்டிகள் மாதிரி விற்பனையாகிவிடும். வேதாந்த பயிற்சியோடு சேர்ந்து இது வேதாந்தம் படிப்பதற்கு ஒரு நல்ல கூட்டாக அமையும். யோக ஆசனங்களில் முதல் பதிப்புக்கும் இரண்டாம் பதிப்புக்கும் இடையே ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பரிச்சின்ன ஆனந்த, பிம்ப ஆனந்தா போன்ற எல்லா சமஸ்கிருத வார்த்தைகளையும் விட்டுவிட்டீர்கள். சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு பெரும் தனிப்பட்ட சக்தியும் விசேஷ தன்மையும் உண்டு. ஒரு ஹாஷிய வாராந்திர பத்திரிகையின் ஆசிரியரிடமிருந்து வந்த தொத்துவியாதியின் காரணமாக நீங்கள் சமஸ்கிருத வார்த்தைகளை விட்டுவிட்டிருக்கிறீர்கள். இனிமேல் தயவுசெய்து ஒரு அக்ஷரத்தை கூட விட வேண்டாம். சமஸ்கிருத வார்த்தைகளில் ஒரு சக்தியும் அழகும் சௌந்தரியமும் இருக்கின்றன. இது படிக்கும்போது எல்லா வகையிலும் தொடர்பை பிரித்து விடாது. பதிப்புரிமையில் பற்று கிடையாது. நான் பிரசுர கர்த்தாக்களிடமிருந்து உரிமை பணமாக எதையும் எதிர்பார்த்ததில்லை. சக்தி பொருந்திய வேலைக்காக நான் பிரசுர கர்த்தர்களை பல மொழிகளில் என்னுடைய புத்தகங்களின் அநேக பதிப்புகளை வெளிக்கொணரும்படி சொல்கிறேன். ஆசிரியருக்கு சன்மானமாக பிரசுர கர்த்தாக்களிடமிருந்து நான் எதையும் கேட்பதில்லை. அவர்கள் உரிமை பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உலகம் முழுவதும் பரந்த அளவில் என்னுடைய புத்தகங்களை பரப்புவதற்காக நான் எத்தனை பிரசுர கர்த்தாக்களை வேண்டுமானாலும் அச்சிட முன்வருவதற்கு அனுமதிக்கிறேன். பொதுவாக அவர்கள் வெளியிடும் ஒவ்வொரு 1000 பிரதிகளுக்கும் 100 பிரதிகள் எனக்கு கொடுக்கின்றனர். நான் அந்த பிரதிகளை விற்று லாபம் சம்பாதிப்பதில்லை. அப்பிரதிகளை விமர்சனத்திற்காக எல்லா நூல் நிலையங்கள், கல்வி, மத ஸ்தாபனங்கள், தினசரி பத்திரிகைகள் ஆகியவற்றிற்கு அனுப்பி வைக்கிறேன். இதனால் விளம்பரத்திற்கு ஒரு நல்ல மார்க்கம் ஏற்படுவதால் பிரதிகள் சீக்கிரம் விற்று விடுகின்றன. அதன் மூலம் பிரசுர கர்த்தாக்கள் லாபம் அடைகின்றனர். நான் எல்லோரும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அறிவை பரப்புவதிலே கவனமாயிருக்கிறேன். இமயமலையிலே கங்கை கரையில் ஒரு சிறு குடியிருக்குள் உட்கார்ந்து கொண்டு நான் எல்லா மொழிகளிலும் உலகம் அனைத்தும் பரவுவதற்காக மிகவும் பயன்படத்தக்க நூற்றுக்கணக்கான நூல்களை வெளியிட்டு இருக்கிறேன். நான் எந்த விதமான வியாபார நோக்கத்திற்கும் இடம் கொடுக்காத காரணத்தினால் இது சாத்தியமாயிற்று. என்னுடைய தாராள மனப்பான்மை ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, இந்தோனேஷியா போன்ற தேசங்களில் உள்ள பிரசுர கர்த்தாக்களை கவர்ந்தது. சில பிரசுர கர்த்தாக்கள் உயர்ந்த வேதாந்தத்தை மதிப்புள்ள புத்தகங்களில் கையாள விரும்பவில்லை. மந்திரம், அற்புதங்கள், யோகம் ஆகியவற்றை பற்றிய புத்தகங்களை சீக்கிரமாக விற்று ஏராளமாக லாபம் சம்பாதிக்க விரும்புகின்றனர். வேதாந்தம், ஆரோக்கியம் ஆகியவற்றை பற்றிய முக்கியமான புத்தகங்கள் மெதுவாக விற்கின்ற காரணத்தால் பிரசுர கர்த்தாக்கள் அவைகளில் அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை. ஆகவே நானே எனது சொந்த பிரசுரங்களை வைத்துக் கொள்ள நினைத்தேன். வரப்போகும் தலைமுறைகளின் நன்மைக்காகவும் மதிப்புமிக்க புத்தகங்களை காப்பாற்றி வைக்கவும் நான் இப்பொழுது என்னுடைய எல்லா புத்தகங்களுடைய உரிமை பதிவையும் தெய்வ நெறி கழகம் அல்லது யோக வேதாந்த ஆரண்ய பல்கலைக்கழகத்திற்கு கட்டுப்படுத்தி விட்டேன். இருந்த போதிலும் நான் மற்றவர்களையும் என்னுடைய புத்தகங்களை பிரசுரிக்க அனுமதிக்கிறேன். ஓம் தத்சத். ஓம்.
தொடரும்.